வணக்கம். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாவில் வந்து ஆஸ்மி கொஸ்டின் போட்டிருந்தேன். கேளுங்க, என்ன வேணால் கேளுங்க. கேட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் பெரிய வீடியோவாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு. நானும் சொல்லிட்டேன் போகிற போக்கில் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி தான் எடுக்க டைம் வந்துச்சு. ஸோ சாரி ஃபார் லேட். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபன்னாக தான் போவோம். கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான். மறக்காமல் இந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா தான் இருக்கும். நான் இருந்தாலே பார்ப்பீங்கன்னு தெரியும். அப்படியே பாருங்கள், நல்லா தான் இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே எல்லோரும் ஹாய் தான் சொல்லியிருக்கீங்க. நிறைய ஆகப்பட்ட ஹாய் தான் வந்துருக்குது எனக்கு. ஹாய் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாயாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சினிமாவில் ஆக்ட் பண்ண ஆசைப்பட்றீங்களா ப்ரோ? இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. எனக்கு சினிமாவில் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அப்படியே பறந்துட வேண்டியதாங்க. அப்படி கிடச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு நம்மளும் அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை போடணும்ல. நம்ம இப்படி வெட்டியில் வீட்டில் சும்மா இருந்தால் என்ன பண்ணுறது? அப்பா, நான் ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன். போர்ச்சுகல் மேட்சை பார்ப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு போர்ச்சுகல் மேட்ச் வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் ப்ரோ. போர்ச்சுகல்னா ரொனால்டோ டீமா? எனக்கு அதே இப்போ தான் தெரியும். அடுத்த கொஸ்டின் கேளுங்க. என்ன ரீசன்னால் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்க ஜெரோனே? நான் யூடியூப் வந்து எதுக்கு தெரியுமா, இன்ஸ்டாவில் கொஞ்சம் ட்ரெண்டான. சரி, யூடியூப்லேயும் போகலாமே, யூடியூப்பில் தானே இன்கம்லாம் வருமா, அதனால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னா யூடியூப்பில் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. நிறையா நான் எதிர்பார்க்க உடனே 100K ஆச்சேன், இப்போ 150K ஆச்சிட்டேன். அதில் எதுக்கு நான் ஓப்பன் பண்ணேன்னா, அதுலேயும் ஒரு இன்கம் அது அப்படி சைடில் அப்படியே வரலாம்ல. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் பண்ணேன். எல்லாருமே யூடியூப் அதுக்கு தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐ ஹேவ் அ க்ரஷ் ஆன் யூ. இப்படிலாம் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, பரவாயில்ல, சொல்லுங்க, கூச்சமே இல்லை. அதுக்கப்புறம் ப்ராங்க் வீடியோ ஒன்று பண்ணுங்க. ப்ராங்க் வீடியோ நான் யாரை வச்சு எங்கே வச்சு பண்ணுவேன், பட் நீங்கள் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யார்? கண்ணால் அடித்தீங்க ஆசையா சையா. ஹே, ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஐ வாண்ட் டு மீட் இஃப் யூ காட் கிவ்ஸ் டு எனி சான்ஸ். ஐ லைக் டு ப்ரே தட் ஐ மீட் யூ. காட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க என்னை மீட் பண்ணுவோன்னு கேட்பாங்களாம். கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. உங்கள் அழகின் ரகசியம் என்ன? நேச்சர் பவர், பியூட்டி சோப். எங்கள் அழகாக இருக்கேன் போங்க, அவ்வளோதாங்க, ஃபேஸே போயிடுச்சுங்க எனக்கு. இஃப் யூ ஆட் அ கட்ஸ் மென்ஷன் யுவர் க்ரஷ் ஐடி. பயமா எனக்கா? இதில் என்ன கட்ஸ் வேணும் சொல்லுங்கள். க்ரஷ் இருந்தால் தூக்கி போட வேண்டியது. எனக்கு க்ரஷ்ஷே இல்லை, நான் என்ன பண்ணுறது? அப்போ என்ன கேட்கனே தெரில. உங்கள் ஸ்கின் கேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? நான் இது வரைக்கும் ஸ்கின் கேர்னு ஒன்று பண்ணதே இல்லைங்க. இடையில ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன், அதுவும் எனக்கு செட் ஆகலை, தூக்கி தூர வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே விட்டேன். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டேன், கண்டுக்கிறது இல்லை அதை. நீங்கள் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்க ஜெரோன்ஸ் அண்ணா? அண்ணா தங்கச்சி, என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி மச்சா, அழகா ஏதோ உங்கள் கண்ணுக்கெலாம் நான் அழகாக தர்றேன் போல், பட் என் கண்ணுக்கு நான் அவ்வளோலாம் ஒன்றும் தெரில. நீங்கள் வால்பாறையெல்லாம் வந்தது இல்லையா? வால்பாறையெல்லாம் வந்ததில்லை, பட் ஆனால் அங்கே போகணுன்னு ஆசை எனக்கு, வால்பாறை. பிகாஸ் அங்கே தான் அந்த சிறுத்தைலாம் நடமாடும்ல, அதெல்லாம் இப்போ நம்ம பைக்கில் போகிறோம், அங்கேருந்து யானை இல்லை சிறுத்தை எதுனா வந்து அதை வந்து நான் இப்படி நேரில் பார்க்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது வாட் இஸ் யுவர் பிக் ட்ரீம்? ஒரு பிக் ஸ்க்ரீனில் அங்கே நான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கணும், அதுதான் என்னுடைய ட்ரீமே. காலேஜ் ஆர் ஒர்க்? நான் வந்து காலேஜும் போகிறேன், பார்ட் டைமாக ஒர்க்கும் பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன? நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட் என்ன? என் லைஃப்பில் பிக்கஸ்ட் ட்ரீம்னா நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு வந்து ஆக்டர் ஆகணும். நிறையா ட்ரீம் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌடான நான் ப்ரௌடா, இப்போ நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும் போதே என்னை ஜெரோன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்களா,
நான் ஜரோன்ஸன் கண்டுபிடிக்க அவங்க சில பேர் பார்த்தவங்கன்னு அவன் போவாங்க, சில பேர் பின்னாடியே பேசுவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளை பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சி வந்து ஜரோன்ஸாக நீங்கள் அப்படின்னு கேட்டு ஒரு பிக் ஒன்று எடுப்பாங்க பாருங்களேன். அந்த டைமில் எனக்கு அவ்வளோதான் அப்படியே இங்கேருந்து பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்கும். எப்போ உங்களுக்கு ரீல்ஸ் போட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு ரீல்ஸ் போட இன்ட்ரெஸ்ட் எப்போ திரும்ப வந்துச்சு? ஒரு எயித்துலேயே டிக்டாக் எடுத்து போட்டேன். அப்போல்லாம் மூஞ்சில் ஃபில்ட்ரு தடவி கண்ணில் ப்ளூ கலர் லென்ஸ்லாம் வச்சு போடுவோம். பசங்க எல்லா கலாய்ப்பான்ல. அதுக்கப்புறம் எயித்துலேயே இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. எப்படி இன்ட்ரெஸ்ட்னா, என் பேர் என் முகம் வந்து வெளியே வந்து எல்லாத்துக்கும் தெரியணும், அப்படி வச்சு தான் போட்டேன். இப்போ ஏதோ கொஞ்சம் தெரியுது உங்களுக்குலாம். அது வேற நல்லது. உங்களுக்கு உங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் அம்மாவை மட்டும் தான் பிடிக்கும். நீங்கள் போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கு, எங்கே வாங்குறீங்க? நான் போடுற ட்ரெஸ்ஸா? இப்படி எப்படியோ ரோட்டில் எங்கன்னா போவேன், இது நான் ட்ரெஸ்ஸை பார்ப்பேன், உள்ளே போவேன், நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி தான் போவேன். ஆனால் 500ரூவாக்குள்ளே இருந்தால் தான் எடுத்துகிட்டு வருவேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. உங்கள் வீடியோவில் ரியாக்ஷன் சூப்பர். ஸ்டடிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான்? அதுதான் நானும் யோசிச்சிட்டே இருக்கேன். என்ன பிளான்னே தெரியல. ஏன்னா ஒரு வருஷம் படிப்பேன், படித்து முடிச்சுட்டு எதனா ஒரு வேலைக்கு, நல்ல வேலைக்காக போகணும். ஏன்னா நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணணும். நிறைய இருக்குல்ல, எதனா ஒரு நல்ல வேலைக்காக அது அப்போ அந்த டைமில் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு பிகாம் படித்தது வந்து சென்ட் ஜோசப் காலேஜ். அதுக்கப்புறம் இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறது வந்து ராமானுஜம் காலேஜ் வண்டலூரில். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூபர் இல்லைன்னா என்ன கரியர் சூஸ் பண்ணியிருப்பீங்க? என்ன கரியர்னால் பிகாம் முடிச்சுப்பேன். பிகாம் முடிச்சுட்டு வேறு எதுனா வெட்டியாக சுற்றிட்டு வந்துருப்பேன். வெட்டியாக சுற்றிட்டு இல்லைன்னா என்ன கம்பெனிக்குள்ளே போய் பூந்துருப்பேன். வேறு என்ன பண்ணியிருப்பேன்? அதான் பண்ண முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல நம்மளால். என்னப்பா ஃபேஸுக்கு என்ன போடுறீங்கன்னு இவ்வளோ பேர் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் இந்த ஃபேஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு வேளை நான் லைட்டாக ஃபில்ட்ரு போடுறதுல உங்களுக்கு லைட்டாக க்ளோ அடிக்குது போல். உண்மையாக அப்படியா தான் இருக்கும் போல். ஐயோ என் அழகு பையா, இப்படிலாம் சொல்லி இப்போ நான் இங்கே ஒரு ஸ்லோமா ஒன்று போடணும் உங்களுக்கு. அதானே கரியரில் அடுத்தது என்ன ஆக போகிறீங்க? உங்களுக்கு ஆக்டர் ஆகணும்னு ஐடியாஸ் இருக்கா? ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்குங்க. ஆனால் அதில் என்ன பண்ணுறது தான் எனக்கு ஏதோ தெரியல. எதனா ஒரு ஷார்ட் ஃபிலிம், எதனா ஒன்று எடுக்கணும். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? ரீல்ஸ் போட்டு இப்படியே கிடக்குறேன் வெட்டியாக, வீட்டில் கிடக்குறேன். என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ கொஞ்சம் பண்ணுறேன், அது மட்டும் தெரியுது. கொஞ்சம் தான் பண்ணுறேன். ஆனால் ஐ ப்ரே டெய்லி டு காட் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஜரோ கூட பேசணும்னு. இதுக்கெல்லாமா ப்ரேயர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பேசலாம். ஐ சி யுவர் ரீல்ஸ், யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஸோ ஆசம் ப்ரோ. ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? கண்டிப்பாக பறந்துருவாங்க. நான் எத்தனை ஒரு சான்ஸ் கண்டிப்பாக அப்படியே பறந்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன ஜாப் போகிறீங்க? நான் பார்ட் டைம் ஜாப், அது ட்ரெண்ட்ஸில் போயிட்டுருக்கேன். நான் ஸ்ரீ ராமானுஜர் காலேஜில் எந்த இயர் படிக்கிறீங்க? நான் எம்பிஏல இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஜரோன்ஸ், நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? அப்படி பார்த்து எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் பார்ப்பேன், கிரிக்கெட்லாம் பார்ப்பேன். சிஎஸ்கே தான். அம்மா எப்படி இருக்காங்க? எங்கள் அம்மா சூப்பராக இருக்காங்க. ஒரு நல்ல கானா சாங் பண்ணுங்க ப்ளீஸ். கானா சாங்லாம் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க சிரிப்பாக வருங்க. நான் சிரிக்கிறேனோ இல்லையோ, நீங்கள் சிரிச்சுக்கினே இருப்பீங்க நான் பண்ணேன்னா. ப்ரோ 10th எவ்வளோ மார்க்? நான் அவ்வளோலாம் மக்குதாங்க, அவ்வளோலாம் படிக்க மாட்டேங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறேன். 296 அவ்வளோதாங்க. ஜரோன், உன்னை இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க யார்? அண்ட் உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை? என்னை மோட்டிவேட் பண்ணவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்கா. எங்கள் அக்கா தான். எங்கள் அக்கா நல்லா பண்ணுவா. என் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்லாம் ஃபோன் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்பேன். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்ம எப்படி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அவங்களும் ஒரு இதில் மோட்டிவேட் பண்ணி பண்ணுறா நல்லா தான்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய வீடியோ அனுப்பிவிட்டு பண்ணுறா நீ அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்.